சந்தோஷம். கண் தெரியாத ஒருவர் பாதையை கடந்து கொண்டிருந்தார். ஒருவர் அவரை கையை பிடித்து வழிகாட்டி பாதையை அடுத்த பாதைக்கு அவர் அனுப்பிவிட்டார். உடனே அவர் ரூ. 1 கையில் கொடுத்து விட்டார். உடனே அவர் கேட்டார், ஐயா, நான் கண் தெரியாமல் இருக்கலாம், உள்ளத்தில் உற்சாகம் இருக்கின்றேன். நான் கண் தெரியாதனால எனக்கு பிச்சைக்காரன் என்று நீங்கள் ரூ. 1 கொடுத்தீர்கள். இந்த தவறான கண்ணோட்டத்தை மாற்றி விடுங்கள். நான் உடலில் ஊனமுற்றிருக்கலாம், உள்ளத்தில் தெளிவாக இருக்கின்றேன். என்னுடைய அக உணர்வு ஞானத்தை பெற்றிருக்கிறது. எனவே ஒரு மனிதனை பார்த்து அந்த குறையை பார்த்து ஊனத்தை பார்த்து தவறாக கணக்கிட வேண்டாம். அவரிடத்திலும் நல்ல ஆற்றல் உண்டு என்றார்கள். ஆம் நண்பர்களே, பல நேரங்களில் நாம் அடுத்தவர்களை பார்த்து, உருவத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, அவர் ஊனத்தை பார்த்து மதிப்பீடு செய்கின்றோம். அதை மதிப்பீடு தாண்டி அவரிடம் ஒரு ஆற்றல் உண்டு என்பதை உணராமல் தான் அவரை குறையாக மதிப்பீடு கொண்டிருக்கின்றோம். எக்காரணத்தை கண்டும் எந்த காரணத்தை கண்டும் அவர் தோற்றத்தை வைத்து உருவத்தை வைத்தோ குறை காணாமல் நிறைகளை காணுங்கள். அவருடைய உள்ஞானம் நிறைவாகவே அவனை சாதிக்க தூண்டும். பெரும்பாலான இடங்களில் கண் தெரியாதவர்கள் அழகாக பாடுவதும், அழகாக பாதையை கடப்பதும், அழகான காரியங்களை செய்வதும், உங்கள் குரலை பார்த்து, உங்கள் நடையை பார்த்து, உங்கள் எண்ணங்களை பார்த்து யார் என்று புரிந்து கொண்டான ஆற்றல் அவர்களிடம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிறைய கண்ணில்லாதவர்கள் உலகத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமைகள், பாடல்களை அருமையாக பாடுகிறார்கள். நாம் நிறைவாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அற்புதமான புல்லாங்குழல் வாசிப்பார்கள். திறமைகள் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே உருவத்தை கண்டோ, தோற்றத்தை கண்டோ, குறைகளை கண்டோ மதிப்பிடாமல் அவர்களுக்கும் ஆற்றல் உண்டு என்று அவர்களை மதிப்பீடோடு நடத்தினால் அவர்களும் சமுதாயத்தில் சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள் உணர்ந்து கொண்டு நம்முடைய நல் மதிப்பும் அங்கே கூடும் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.